ஹாய், நான் உங்கள் டயட்டிஷியன் ஆர்த்தி பிரியங்கா பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் விமனோட ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு 5 மெத் எடுத்து இன்றைக்கி நம்ம டீபங்க் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத் பார்த்தீங்கன்னா, பீரியட்ஸ் டைமில் எக்ஸசைஸ் பண்ணவே கூடாது. இஸ் இட் ஸோ? நோ, நாட் அட் ஆல். இது ஒரு காமனாக இருக்கிற மெத்துன்னு சொல்லலாம். பட் இன் ரியாலிட்டி இந்த டைமில் நம்ம ஒரு லைட் எக்ஸசைஸ் பண்ணுறது இன்னும் கூட நம்மளுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இட் வாஸ் ப்ரூவ்டு தட் மாடரேட் எக்ஸசைஸ் நம்ம பண்ணுறதுனால நம்மளோட பீரியட்ஸ் கிராம்ஸாக இருக்கட்டும், அப்டாமினல் பெயின் இல்லாட்டி ப்ளோட்டிங்காக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ நம்மளோட மூட் ஸ்விங் வந்து இந்த டைமில் நம்மளுக்கு பேலன்ஸ்டாக வச்சுக்க முடியும். செகண்ட் காமன் மித் பார்த்தீங்கன்னா, ஆண்களுக்கு தான் அதிகமாக மாரடைப்பு வரும், பெண்களுக்கு வராது அப்படின்ட்டு. நோ, இட்ஸ் நாட் ட்ரூ. இப்போ ரீசெண்ட் ஸ்டடீஸ் ஃப்ரம் சென்டர் ஆஃப் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு பிரெஸ்ட் கேன்சரில் வர மார்ட்டாலிட்டி ரேட்டை விட இப்போ அதிகமாக ஹார்ட் ஃபெயிலியர்ஸில் மார்ட்டாலிட்டி ரேட் வந்து உயிரிழப்பு வந்து அதிகமாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஹை கொலஸ்ட்ரால் லெவலாக இருக்கட்டும், டயபெட்டிக்காக இருக்கட்டும், ஹை பிளட் ப்ரெஷர் இல்லாட்டி வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு ஹார்ட் ஃபெயிலியர்ஸ் அதிகமாகுது, எமோஷனல் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக கோ த்ரூ பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அதிகமாக ஹார்ட் ஃபெயிலியர் வருது. அடுத்த மித் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெச் மார்க் வந்து வெயிட் கெயின்னால தான் வருது. அண்ட் ஒன்ஸ் வெயிட் லாஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஸ்ட்ரெச் மார்க் வந்து கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகிடும் அப்படின்ட்டு. நோ, இட்ஸ் நாட் அட் ஆல் ட்ரூ. அண்ட் வெயிட் கெயின் மட்டும் ஸ்ட்ரெச் மார்க்கோட ரீசன் கிடையவே கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், நம்ம எடுத்துக்கிற மெடிகேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை ப்ரெக்னென்சி டைமில் நம்ம உடம்புல நடக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸாக இருக்கலாம், ஈவன் ஜெனட்டிக்ஸ் கூட ஒரு ரீசனாக இருக்குது ஸ்ட்ரெச் மார்க் வர்றதுக்கு. நம்ம ஸ்கின்ல இருக்கிற கொலாஜன் ரப்சர் ஆனிச்சுன்னா, இல்லாட்டி ஸ்கின்ல இருக்கிற எலாஸ்டின் ஃபைபர் வந்து டேமேஜ் ஆனிச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரெச் மார்க் வருது. ஒன்ஸ் இது நம்ம வெயிட் லாஸ் பண்ணால் இன்னும் கூட நம்மளால் விசிபிளாக பார்க்க முடியுமே தவிர, வெயிட் லாஸ் ஆகிறதுனால இது கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகாது. ஒன்ஸ் ஸ்ட்ரெச் மார்க் வந்துடுச்சுன்னா அது இர்ரிவர்சிபிள், அது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகாது. காமனான மெத் பார்த்தீங்கன்னா, வெயிட் லிஃப்ட் பண்ணால் பல்க் ஆகிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ இதனாலேயே நிறைய விமன் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க. பட் த ரியாலிட்டி இஸ் குவைட் டிஃப்ரெண்ட். வெயிட் லிஃப்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பல்க் ஆக முடியாது, எஸ்பெஷலி விமனுக்கு. பிகாஸ் நம்மளோட ஹார்மோனல் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்குது. கம்பேர்ட் டு மென் நம்மளோட டெஸ்டோஸ்டெரான் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால சடனாக நம்மளுக்கு ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மசில் மாஸ் வந்து அப்டெயின் பண்ண முடியாது. இன்ஸ்டட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் எக்ஸசைஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு டோன்ட் அப்பீரியன்ஸ் கிடைக்கும், நம்மளோட மசில் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அண்ட் ஓவரால் நம்மளோட பாடி காம்போசிஷன் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் ஆகும். இன்னொரு காமனான மெத் பார்த்தீங்கன்னா, கம்பேர்ட் டு மென் விமனுக்கு வந்து ரொம்ப கம்மியான கேலரிஸ் தான் நீடடாக இருக்குது அப்படின்றது. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அவுடேட்டடாகவும் ஆயிடுச்சு அண்ட் இட் ஆல்சோ இன்கரெக்ட். பிகாஸ் ஒருத்தவங்களோட கேலரி நீட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஜ், ஹைட் அண்ட் வெயிட், அவங்களுடைய உடம்புல நடக்கிற மெட்டபாலிசம் லெவல் எப்படி இருக்குது, முக்கியமாக அவங்களோட ஆக்டிவிட்டி லெவலை வச்சு தான் டிட்டர்மைன் பண்ணணுமே தவிர ஜெண்டரை வச்சு கிடையாது. ஒன்லி பிகாஸ் நீங்கள் ஒரு விமன்ன்றதுனால உங்களுக்கு கம்மியான கேலரிஸ் போதும் அப்படின்றது வந்து ரொம்ப தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். பிகாஸ் நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் விமனாக இருக்கலாம், நீங்கள் ஒரு ஹெவி ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், உங்களோட ஆக்டிவிட்டி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கலாம். உங்களோட மென்ஸ்ட்ரேஷன் பீரியடில் நீங்கள் இருக்கலாம், உங்களோட ப்ரெக்னென்சி டைம், ஈவன் உங்களோட மெனோபாஸ் டைம்லையும் பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரி நீட் வந்து டிஃபர் ஆகும். அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் ஒரு சிவியரான ரெஸ்ட்ரிக்டட் கேலரி இன்டேக் டயட்டில் இருந்தீங்கன்னா நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களோட ஓவரால் ஹெல்த்தும் வந்து ப்ராப்பராக இருக்காது. ஸோ ட்ரை டு ஈட் ப்ராப்பர் ஃபுட். கேலரி ரெஸ்ட்ரிக்ஷன் டயட்டில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அண்ட் ஹாப்பி விமன்ஸ் டே டு ஆல் த இன்க்ரெடிபிள் விமன் அவுட் தேர். இன்னொரு வீடியோவில் சீக்கிரமாக பார்க்கலாம். தேங்க்யூ.